Hi guys, welcome to my channel. It's me Premi. நம்ம சேனல்ல வந்து curly hair நான் 7 days எப்படி மெயின்டைன் பண்றேன்னு சொல்லிட்டு வீடியோ போட சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து கேட்டுட்டே இருந்தாங்க. அதுக்கான வீடியோ தான் இது. அந்த கமெண்ட்டை நான் வந்து இங்க அட்டாச் பண்றேன். ஸோ இன்றைக்கி நம்ம வாஷ் டேலேருந்து நெக்ஸ்ட் வாஷ் டே வரைக்கும் நம்ம ஹேரை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறது, நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி ஃபுல்லாக சொல்ல போகிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். தூங்கும் போது எப்படி வந்து கேர்ள்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் மார்னிங்கில் எப்படி ரெஃப்ரெஷ் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டே 1, அதாவது வாஷ் டேயில் வந்து நான் என்னென்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்னோடய ஹேரை டீடாங்கிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்னோடய ஹேரில் ஆயில் நல்லா அப்ளை பண்ணுவேன். நம்ம நார்மலாக மற்ற டைமில் எப்போவுமே ஹேரில் வந்து டீடாங்கிள் பண்ண மாட்டோம் இல்லையா, அதனால வாஷ் டே அப்போ மட்டும்தான் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் நல்லா சிக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் ஆயில் அப்ளை பண்ணுவேன். நீங்கள் டேங்கிளாக இருக்கிற ஹேரோடு அப்படியே குளிக்க போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸஸாக ஹேர் லாஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ எப்போவுமே குளிக்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் டீடாங்கிள் பண்ணிவிட்டு போனீங்கன்னா அந்த ஷவர் டைமில் உங்களுக்கு ஆகிற ஹேர் லாஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும். நான் எப்படி வந்து ஹேர் டீடாங்கிள் பண்ணுவேன், எப்படி ஹேர் ஆயில் பண்ணுவேங்கிறது வந்து ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். கேர்லி ஹேர் எப்போவுமே ரொம்ப ட்ரை அண்ட் டீஹைட்ரேட்டடாக இருக்கிறதுனால ஹேர் ஆயிலிங் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற எந்த ஆயில் வேணால் யூஸ் பண்ணலாம். ஆயில் நல்லா அப்ளை பண்ணி தலையில் மசாஜ் பண்ணிவிட்டு மினிமம் ஒரு 1 hour வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹேரை வந்து வாஷ் பண்ணிக்கணும். நீங்கள் ஓவர் நைட்லாம் விட்டீங்க அப்படின்னா அது வந்து ஆக்சுவலி தேவையில்லை. ஓவர் நைட் விட்டால் நமக்கு பெருசாக எந்த சேஞ்சும் இருக்க போகிறதில்ல. ப்ளஸ் நமக்கு வந்து ஃபேஸ்லலாம் அந்த ஆயில் படுறதுனால பிம்பிள் வரதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால நீங்கள் வந்து 1 hour விட்டாலே வந்து மோர் தென் இனஃப். மேபி ஒரு 2 hours கூட விடலாம். பட் மோர் தென் தேட் வந்து நீங்கள் விடுறதுனால உங்களுக்கு எந்த யூஸும் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்க போகிறதில்ல. ஸோ ஹேர் வந்து ஹேர் ஆயில் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஷாம்பூ அண்ட் கண்டிஷ்னர் போட்டு ரெகுலராக ஹேர் வாஷ் பண்ணுற மாதிரி ஹேர் வாஷ் பண்ணிப்பேன். நான் வந்து எந்த ஷாம்பூ கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுவேங்கிறதுலாம் எப்போவுமே ரொம்ப ஸ்டாண்டர்டாக ஒன்றேலாம் யூஸ் பண்ண மாட்டேன். சில ஷாம்பூஸ் நிறைய ட்ரை பண்ணுவேன். அது வந்து எது எனக்கு செட் ஆகுதோ அதை கண்டினியூ பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு எப்போவுமே ஒர்க் ஆகுற ஏதோ ஒரு ஷாம்பூ அண்ட் கண்டிஷ்னர் போட்டு வழக்கமாக ஹேர் வாஷ் பண்ணுற மாதிரி ஹேர் வாஷ் பண்ணிக்கணும். ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா அடுத்து நம்ம ஷவரில் வந்து கேர்லி ஹேருக்காக என்னென்ன பண்ண போகிறோங்கிறது இது இப்போ நான் சொல்கிறேன். நான் வந்து கண்டிஷ்னர் அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரம் தலையில் விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த ஒயிட் டூத் கோம்பு இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஒரு ஒயிட் டூத் கோம்பு வச்சு ஷவர்லேயே நான் வந்து மறுபடியும் கண்டிஷ்னரோட ஒரு டைம் வந்து ஃபுல்லாக ஹேரை டீடாங்கிள் பண்ணுவேன். இப்படி பண்ணுறது மூலமாக ஹேரில் வந்து எந்த டேங்கிளுமே இல்லாமல் ப்ராப்பராக வந்து நம்ம வந்து சிக் எடுத்த மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறமா ஹேரை வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஹேர் இன்னுமே சோக்கிங் வெட்டாக இருக்கும் போது நம்ம அதில் வந்து லீவ்-இன் கண்டிஷ்னர் அப்ளை பண்ணணும். நான் வந்து மோஸ்ட்லி இந்த பேர் அனாட்டமியோட இந்த லீவ்-இன் கண்டிஷ்னர் அண்ட் அராட்டாவோட இந்த கேர்ள் க்ரீம் இது 2 தான் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். லீவ்-இன் கண்டிஷ்னர் அப்ளை பண்ணதுக்கப்புறமா கேர்லி ஹேருக்கு வந்து ஜெல் எதனா யூஸ் பண்ணணும். ஏன்னா நீங்கள் ஸ்டைல் பண்ணதுக்கப்புறமா அது ஹோல்டு பண்ணணும் இல்லையா கொஞ்சம் நேரத்துக்கு. ஸோ அதுக்காக வந்து ஒரு ஜெல் யூஸ் பண்ணுவோம். நான் வந்து இந்த கேட்ஸ்பியோட இந்த ஜெல் தான் இப்போ யூஸ் பண்ணிட்டுருக்கேன். செட் அண்ட் வெட்டோட ஜெல்ஸும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதுவும் நல்லாயிருக்கும். ரெண்டுமே ரொம்பவே அஃபோர்டபுள்ஸ். இந்த ரெண்டில் நீங்கள் எது வேணால் வாங்கி ட்ரை பண்ணலாம். லீவ்-இன் கண்டிஷ்னர் அண்ட் ஜெல்லாம் வச்சு ஸ்டைல் பண்ணுறதுல வந்து நிறைய மெத்தடில் பண்ணுவேன். சில டைம் வந்து குயிக்காக ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணுறதுக்கு சில மாதிரி பண்ணுவேன். சில டைம் பொறுமையாக டைம் எடுத்து ப்ராப்பராக ரிசல்ட் வரணும்னு சில மாதிரி பண்ணுவேன். அதெல்லாம் நான் ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து நான் என்னோட கோம் வச்சு எப்படி வந்து லீவ்-இன் அண்ட் ஜெல் யூஸ் பண்ணி ஸ்டைல் பண்ணுவேங்கிறது வந்து ஒரு ஷார்ட்ஸாக இந்த வீடியோக்காக அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எப்படி எக்ஸாக்டாக பண்ணுவேங்கிறதுல அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு சீரம் இல்லைனா லைட் வெயிட் ஆயில் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஜெல் காஸ்ட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். இதில் நான் இம்பார்ட்டண்ட்டாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, நார்மலாகவே எல்லா ஹேருக்குமே அந்த நார்மல் டவல்ஸ் வந்து அவ்வளோவா செட் ஆகாது. ஏன்னா அது நம்ம முடி மேலே ரொம்ப ஹார்ஷாக இருக்கும். அதனால மைக்ரோ ஃபைபர் டவல்ஸ் அப்படி இல்லைனா வந்து காட்டன் டிஷர்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுறது நல்லது. நீங்கள் இந்த மாதிரி ஒரு மைக்ரோ ஃபைபர் டவல் வந்து வாங்கி வச்சுக்கலாம். இது ரொம்பவே சாஃப்ட் அண்ட் முடி மேலே வந்து ரொம்ப ஜென்டிலாக இருக்கும். அண்ட் உங்கள் தலையில் உள்ள ஈரத்தை வந்து ரொம்ப சீக்கிரம் நார்மல் டவலை விடவே இது வந்து ஈஸியாகவே அப்சர்வ் பண்ணிடும். அப்படி இல்லை உங்கள்கிட்ட வந்து ஒரு மைக்ரோ ஃபைபர் டவல் இல்லைனா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு காட்டன் டிஷர்ட்டை வந்து நீங்கள் தலைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே எக்ஸாக்டாக வந்து சேம் ரிசல்ட் தான் உங்களுக்கு தரப்போகுது. டவல் யூஸ் பண்ணுறப்போ ஒரு டேமேஜ் வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு காட்டன் டிஷர்ட் அப்படி இல்லைனா மைக்ரோ ஃபைபர் டவல் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ ஹேர் வாஷ் ரொட்டீன்லாம் முடிஞ்சிருச்சு. தூங்க போகிறப்ப கண்டிப்பாக வந்து
கேர்ள்ஸ்லாம் வந்து ஃப்ரிஸ் ஆயிரும். மார்னிங் எந்திரிக்கும் போது கேர்ள்ஸ் எல்லாமே போயிட்டு ஒரு மாதிரி ஃபுல் ஃப்ரிஸ்ஸாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து மினிமைஸ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எவ்ரிடே தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஹேர் சீரம் வந்து உங்கள் ஹேரோட லென்ஸில் மட்டும் அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் வழக்கமாக யூஸ் பண்ணுற அதே ஹேர் சீரம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ரொம்ப லைட் வெயிட் ஆயில் நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களை லீவ்-இன் கண்டிஷனரே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பர்பஸ் என்னென்னா உங்கள் கேர்ள்ஸோட எண்ட்ஸ் வந்து நார்மலாகவே ட்ரையாக இருக்கும் கேர்லி ஹேருக்கு. ஸோ அதை வந்து கொஞ்சம் ரெகுலராக ஹைட்ரேட் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து இதில் ஏதாவது ஒன்று நைட்டில் வந்து ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்கள் ஹேரை தூக்கி ஒரு ஹை போனிடெயில் மாதிரி லூஸாக போட்டுக்கணும். நீங்கள் உங்களோட கேர்லி ஹேருக்கு வந்து ரெகுலர் ஹேர் பேண்ட் வந்து நார்மலாகவே யூஸ் பண்ணக்கூடாது. தூங்கும் போதும் சரி இல்லை மற்ற டைமில் வெளியில் போகிறதுக்கும் சரி நார்மலான ஹேர் பேண்ட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி சாட்டன் கிரன்ச்சஸ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சாட்டன் கிரன்ச்சஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் வந்து லூஸாக தலைக்கு மேலே ஒரு ஹை போனி போட்டு அதுக்கு மேலே நீங்கள் இன்னும் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில்க் போனட் இருக்கும். இதை நீங்கள் வந்து மேலே போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் தூங்க போகலாம். தூங்க போகிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களோட ஹேரை ஃபுல்லாக எடுத்து இந்த மாதிரி போட்டு அப்படியே விட்டுடலாம். காமெடியாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் கேர்லி ஹேர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வேறு வழி இல்லை. உங்களோட கேர்ள்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். இதுக்கு மேலே நீங்கள் வந்து சாட்டன் போனட் போடணும் அப்படின்னா இதை போட்டு தூங்கலாம். அதை விட பயங்கர காமெடியாக இருக்குல்ல. பட் உங்களோட கேர்ள்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட் காட்டன் பில்லோ கேஸ்லாம் வந்து நார்மலாக எல்லா ஹேர் டைப்புமே வந்து யூஸ் பண்ணுறது உங்கள் ஹேருக்கு வந்து அவ்வளோ நல்லதில்லை. இந்த மாதிரி ஒரு சாட்டன் பில்லோ கேஸ் வந்து வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கேர்ள்ஸ் வந்து ஃப்ரிஸ் ஆகி அந்த கேர்ள்ஸ் பேட்டர்ன்லாம் பிரேக் ஆகுற மாதிரிலாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சாட்டன் பில்லோ கேஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ வந்து இத்தனையுமே பண்ணணுமா, ஹேரை வந்து தூக்கி போட்டு அந்த போனட் போட்டு சில்க் பில்லோ கேஸ்லலாம் தூங்கணுமா அப்படின்னு கேட்டால் நான் டெய்லி பேசிஸில் எப்போவுமேலாம் இதை பண்ண மாட்டேன். என்னோட கேர்ள்ஸை வந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ணணும். நாளைக்கு எதுனா எனக்கு வெளியில் போகிற வேலை இருக்குது, ஃபங்க்ஷன் இருக்குது, மறுபடியும் ஹேர் வாஷ்லாம் பண்ண வேணாம் அப்படின்றப்ப இப்படிலாம் நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் ரெகுலராகவே என்னோடய ஹேரை வந்து சாட்டன் ஸ்க்ரன்ச்சஸில் வந்து ஹை போனி போட்டுட்டு இந்த பில்லோ கேஸில் தான் நான் தூங்குவேன். பட் போனட் வந்து நான் எப்போவுமேலாம் யூஸ் பண்ண மாட்டேன். எப்போவாது என்னோடய கேர்ள்ஸை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினச்சா மட்டும் தான் யூஸ் பண்ணிப்பேன். நைட்டில் எப்படி வந்து கேர்ள்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னு பார்த்தாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் டே 2 வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, மோஸ்ட்லி வந்து டே 2 வந்து கொஞ்சம் கேர்ள் டெஃபினேஷன் வந்து மொத்தமாலாம் லூஸ் ஆகிருக்காது. லைட்டாக ஃப்ரிஸ்ஸாக இருந்தாலும் கேர்ள் டெஃபினேஷன்லாம் கொஞ்சம் அப்படியே தான் இருக்கும். ஸோ டே 2க்கு வந்து உங்களுக்கு நிறைய எஃபர்ட் தேவைப்படாது. நார்மலாக சீரம் யூஸ் பண்ணி நான் இன்றைக்கி பண்ண மாதிரி சீரம் யூஸ் பண்ணி கொஞ்சம் தலையில் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே லைட்டாக உங்களுக்கு ஃப்ரிஸ் அதிகமாக தெரிஞ்சிச்சுன்னா தண்ணி எடுத்து கையில் அப்ளை பண்ணிவிட்டு ஃப்ரிஸ் இருக்கிற இடத்துல மட்டும் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஃப்ரிஸ்ஸை டேம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ டே 2 வந்து நீங்கள் மறுபடியும் லீவ்-இன் கண்டிஷனர் ஜெல்லாம் போட்டு ரெஃப்ரெஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நார்மலாக சீரம் அண்ட் வாட்டர் வச்சே நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரீ ஹேராகவே விட்டுட்டு போனீங்கன்னா உங்கள் கேர்ளோட டெஃபினிஷன் வந்து மோஸ்ட்லி அஃபெக்ட் ஆகாது. இல்லை உங்களுக்கு வந்து ஹேரை கட்டிட்டு தான் போகணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்க்ரன்ச்சஸ் யூஸ் பண்ணி லோ போனி அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஹை போனி போடுறது வந்து நார்மலாக தலைக்கே அவ்வளோக்கு நார்மலாக ஹேர் க்ரோத்துக்கே அவ்வளோ நல்லதில்லை. அப்படி போடுறீங்க என்னைக்காவது அப்படின்னா அது இந்த மாதிரி ஸ்க்ரன்ச்சஸ் யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா உங்கள் கேர்ள் டெஃபினேஷன் அவ்வளோவா அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். அண்ட் இந்த மாதிரி பனானா கிளிப்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி கிளிப்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது இன்னுமே நம்மளோட ஹேரை வந்து நம்ம டச் பண்ணுறது கம்மியாகும். கிளிப்பை யூஸ் பண்ணி அப்படியே நம்ம போட்டுறதுனால முடி வந்து இன்டாக்டாக இருக்கும். ரொம்ப வந்து முடியை போட்டு ஃப்ரிஸ் ஆக்காமல் ஈஸியாக போட்டு போகிற மாதிரி இருக்கும். இதை யூஸ் பண்ணி லோ போனி அந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா உங்கள் கேர்ள் டெஃபினேஷன் இன்னுமே ஸ்பாயில் ஆகாமல் இன்டாக்டாக இருக்கும். முக்கியமான விஷயம் கேர்லி ஹேரை பொறுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வாஷ் டேலையும் சரி அதுக்கப்புறமும் சரி ஹேரை நீங்கள் டச் பண்ணுறத அவாய்ட் பண்ணணும்.
ஏன்னா இது வந்து ஃப்ரிஸ் தான் ஆக்கும் ஹேரை. நானும் என்னோட ஹேர் அடிக்கடி டச் பண்ண மாட்டேன், மற்றவங்களும் என்னோட ஹேரை டச் பண்ணுறதுக்கு நான் வந்து விட மாட்டேன். ஏன்னா கேர்லி ஹேர் வந்து லைட்டாக இந்த மாதிரி கையிலலாம் டச் பண்ணாலே ஃப்ரிஸ் ஆயிரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி நீங்கள் இந்த மாதிரி ஹேர் அடிக்கடி டச் பண்ணுறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வீட்டில் இருக்கும்போது எப்படிலாம் இருப்பேன்னா, இந்த மாதிரி ஒரு சாட்டன் ரப்பர் பேண்ட் எடுத்து ஹேர் இந்த மாதிரி டைப் பண்ணி, ஃபுல்லாக டைப் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரே ஒரு டைம் போட்டுட்டு அப்படியே விட்டுருவேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து வீட்டில் நான் இப்படி தான் இருப்பேன். இப்படியே நான் வெளியில் கூட போயிருக்கேன். மேபி வெளியில் போகிறப்ப இன்னொரு டைம் டைப் பண்ணி ப்ராப்பராக கொஞ்சம் செட் பண்ணி அதுக்கப்புறம் போவேன். எதர் இந்த மாதிரி லோ போனிடெயில் போட்டுக்கலாம், அப்படி இல்லைனா ஹாஃப் அப்டூ மாதிரி போட்டுக்கலாம். டாப்பில் இருக்கிற ஹேரை மட்டும் எடுத்து டைப் பண்ணி மிச்சம் இருக்கிற ஹேரை அப்படியே விட்டுற மாதிரி. ஹேர் ஸ்டைல்னு பார்த்தீங்கன்னா ரெகுலர் பேசிஸில் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரப்பர் பேண்ட்லாம் போட்டு எடுத்ததுக்கப்புறமா லைட்டாக இந்த மாதிரி ஃப்ரிஸ்ஸாக இருக்கா, இதுக்கு வந்து நீங்கள் சீரம் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஷேக் பண்ணி விட்டால் போதும், ஓரளவு செட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு டே 3 உங்கள் கேர்ள்ஸ் வந்து இன்னுமே கொஞ்சம் டெஃபினேஷன்லாம் லூஸ் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஹேரை லைட்டாக டேம்ப் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் லீவ்-இன் கண்டிஷனர் மட்டுமோ இல்லைன்னா ஜெல் மட்டுமோ அப்ளை பண்ணி கொஞ்சம் வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். அதுக்கும் நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்ளை பண்ணியிருக்கேன், ப்ராப்பராக எப்படி வந்து மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்ணுறதுன்னு. அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ஈஸியாக ஹேரில் டேம்ப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஹேரில் லைட்டாக தண்ணி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்மளோட லீவ்-இன் கண்டிஷனரோ இல்லை ஜெல்லோ மட்டும் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதுவே போதும். உங்களுக்கு கேர்ள்ஸ் ஆல்ரெடி கொஞ்சம் டிஃபைன்டாக தான் இருக்குது, ரொம்ப மோசமாகலைன்னா ஈச் ஹேர் பை ஹேரில் அப்ளை பண்ண வேணால் மேலாப்பில் லைட்டாக லீவ்-இன் கண்டிஷனரை மட்டும் அப்ளை பண்ணி அந்த ஃப்ரிஸ்ஸை மட்டும் டேம் பண்ணிட்டு போயிடலாம். இல்லை உங்களுக்கு வந்து டெஃபினேஷன் வந்து நிறைய போயிருச்சு, பட் ஸ்டில் யூ டோன்ட் வாண்ட் டு வாஷ் யுவர் ஹேர் அண்ட் கொஞ்சம் டெஃபினேஷன் வேணும் அப்படின்ற பட்சத்தில் வந்து நல்லா ஹேரை வெட் பண்ணிவிட்டு லீவ்-இன் கண்டிஷனரை ஃபுல்லாக அப்ளை பண்ணி எப்படி பண்ணணுங்கிற வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்ளை பண்ணியிருக்கேன், அதுவும் மறக்காமல் பாருங்கள். டே 4 வந்து அகைன் வாஷ் டே. மறுபடியும் என்னோடய வாஷ் டே ரொட்டீன்ஸை வந்து கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணுவேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு டே 5, 6லாம் நம்ம ஃபஸ்ட்டு வாஷ் டேயில் பண்ணதுக்கப்புறம் எப்படி மெயின்டைன் பண்ணமோ அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். 90% ஆஃப் த டைம் நான் வீட்டில் வந்து ஒரே ஹேர் ஸ்டைலில் தான் இருப்பேன். அதை ஷூட் பண்ண மறந்துட்டதுனால தனியாக ஷூட் பண்ணி இங்கே ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி சாட்டன் ரப்பர் பேண்ட் எடுத்து என்னோடய ஹேர் எல்லாத்தையும் பின்னாடி ஒன்றா சேர்த்து மேலே தூக்கி ஒரு போனிடெயில் மாதிரி ஃபஸ்ட்டு போட்டுப்பேன். செகண்ட் டைம் ட்விஸ்ட் பண்ணும்போது ஃபுல்லாக வெளியில் எடுக்காமல் இந்த மாதிரி ஹை பன் மாதிரி போட்டுப்பேன். ஸோ திஸ் இஸ் மை ரொட்டீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.